Hello, welcome to Collect and Create. In this video, kernel space na enna, user space na enna அப்படின்றத பார்க்கலாம். Kernel space, user space னு எதை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, kernel space ன்றது நம்மளோட சிஸ்டமோட virtual memory ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆயிருக்கும். ஒன்னு kernel space, ரெண்டாவது user space. kernel spaceல OS kernel வந்து ரன் ஆகும். அங்கே தான் வந்து core system taskலாம் எக்ஸிக்யூட் ஆகும். லைக் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஹார்ட்வேர் கண்ட்ரோல், அது எல்லாமே வந்து kernel ஸ்பேஸில் தான் நடக்கும். யூசர் ஸ்பேஸில் யூசர் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் ரன் ஆகும். kernel ஸ்பேஸும் யூசர் ஸ்பேஸும் ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரியான பர்பஸ்க்காண்டி ரெண்டையும் ஐசோலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. kernel ஸ்பேஸ், யூசர் ஸ்பேஸ் இது ரெண்டோட அக்சஸ் லெவல் பார்க்கலாம். kernel ஸ்பேஸோட அக்சஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹை ப்ரிவிலேஜில் ஒரு சூப்பர்விசர் மோடில் அது வந்து ரன் ஆகும். அதுக்கு வந்து ஃபுல் அக்சஸ் இருக்கும். எல்லா ஹார்ட்வேர் ரிசோர்ஸ்க்கும் அதுக்கு அக்சஸ் இருக்கும். அது போக சிஸ்டம் மெமரிக்கான எல்லா ஃபுல் அக்சஸும் இருக்கும். ஆனால் யூசர் ஸ்பேஸ் அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு லிமிட்டட் ப்ரிவிலேஜ் அக்சஸ் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணணும், யூசர் ஸ்பேஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம சிஸ்டம் கால்ஸ் யூஸ் பண்ணி kernel ஸ்பேஸ்லேருந்து யூசர் ஸ்பேஸுக்கு கம்யூனிகேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஹார்ட்வேரை வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அடுத்ததாக மெமரி ப்ரொடக்ஷன் பார்த்தா kernel ஸ்பேஸுக்கு வந்து ஒரு ஹை செக்யூரிட்டி இருக்குது. பட் யூசர் ஸ்பேஸுக்கு எந்தவித செக்யூரிட்டியும் கிடையாது. யூசர் ஸ்பேஸ்லேருந்து kernel ஸ்பேஸை டைரெக்டாக நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. பட் kernel ஸ்பேஸ்லேருந்து யூசர் ஸ்பேஸை வந்து டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா யூசர் ஸ்பேஸுக்கு எந்தவித செக்யூரிட்டி இல்லாதனால நம்மளால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம கிராஷ் கான்சிக்வன்சஸ் பற்றி பார்க்கலாம். kernel ஸ்பேஸில் ஏதாச்சும் இப்போ ஒரு எரர் அடிக்குது அப்படின்னா அது என்டையர் சிஸ்டமை கிராஷ் பண்ணும். அதை நம்ம kernel பேனிக் அப்படின்னு சொல்லுவோம். kernel பேனிக்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதே ஒரு யூசர் ஸ்பேஸில் ஒரு அப்ளிகேஷனில் ஒரு எரர் அடிக்குது அப்படின்னா அது அந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி சிஸ்டம் அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு தான் இருக்கும். அது சிஸ்டமை எந்த வித அஃபெக்டும் பண்ணாது. kernel ஸ்பேஸ், யூசர் ஸ்பேஸ் அது ரெண்டோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். kernel ஸ்பேஸில் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் டிரைவர்ஸ், ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வரும். யூசர் ஸ்பேஸில் வெப் ப்ரௌசர்ஸ், டெக்ஸ்ட் எடிட்டர், அப்புறம் யூசர் வந்து கிராஃபிக்கலாக சிஸ்டம் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறாங்கனாலே அது வந்து ஒரு யூசர் அப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து யூசர் ஸ்பேஸில் தான் வரும். அடுத்ததாக நம்ம லினக்ஸ் ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்கலாம். லினக்ஸில் லேயர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டாப்பில் நமக்கு யூசர் அப்ளிகேஷன் இருக்குது. அது ஜிலிப் லைப்ரரி யூஸ் பண்ணிவிட்டு கர்னலை கம்யூனிகேட் பண்ணுது. கர்னல் ஹார்ட்வேரை கம்யூனிகேட் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எல்இடியோட பிரைட்னஸை பிடபிள்யூஎம் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா கர்னல் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கும், பிடபிள்யூஎம் பேக்லைட் ஆர் பிரைட்னஸ்ன்ற ஏதோ ஒரு டிரைவரை அது லோட் பண்ணியிருக்கும். அது ஒரு டிவைஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ யூசர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த டிவைஸ் ஃபைலோட நேம் பிரைட்னஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். யூசர் வந்து சிஸ்டம் கால்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபைலில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 0 to 100ன்ற வேல்யூ செட் பண்ணிக்கிறேன் பிரைட்னஸ் லெவலுக்கு. இப்போ நான் 50% பிரைட்னஸில் எரியணும் அப்படின்னா நான் 15ன்ற வேல்யூவை அந்த ஃபைலில் ரைட் பண்ணிட்டேன் அப்படின்னா டிரைவர் என்ன பண்ணும், ஹார்ட்வேரில் 50% ஆஃப் டியூட்டி சைக்கிளை செட் பண்ணிடும். ஸோ இப்படி தான் வந்து யூசர் ஸ்பேஸ் டு kernel ஸ்பேஸை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும் சிஸ்டம் கால்ஸ் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஹலோ வேர்ல்டு மாடியூல் நம்ம எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.